மதுரை மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளரான பாலச்சந்தர் என்பவருக்கும் தேனியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணுக்கும் இரு வீட்டார் ஏற்பாட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து திருமண பத்திரிகை அடித்து இரு வீட்டாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு 28ஆம் தேதி காலை திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக மண்டபத்தில் நடைபெற்று வந்தன. இரவு உணவு முடிந்து அனைவரும் மண்டபத்தில் காத்திருந்தனர். காலையில் திருமணம் நடைபெறுவதற்காக சமையல், மாலைகள் ஏற்பாடு என மண்டபமே விழா கோலத்துடன் காணப்பட்டது. நள்ளிரவு 12 மணியளவில் திடீரென மதுரை சூர்யா நகர் பகுதியைச் சேர்ந்த உதயா என்ற தனியார் பள்ளி ஆசிரியை கை குழந்தையுடன் அழுதபடி மண்டபத்திற்கு நேரடியாக வந்தார். திருமண மாப்பிள்ளை பாலச்சந்தர் தன்னை காதலிப்பதாக கூறி தாலி கட்டி தன்னுடன் வாழ்ந்து வந்ததாக புகார் கூறிய அவர், மாப்பிள்ளை பாலச்சந்தருக்கும் தனக்கும் குழந்தை பிறந்து சில நாட்களே ஆகிறது என்றும் இதுதான் அந்த குழந்தை எனவும் கூறியுள்ளார். ஆசிரியையான உதயா மாப்பிள்ளை பாலச்சந்தர் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். பெண் வீட்டாரிடம் பேசிய பட்டதாரி பெண் உதயா தான் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு ஜிம்மிற்கு வந்தபோது பாலச்சந்திரனுடன் பழகி காதலித்ததாகவும் தெரிவித்தார். விவாகரத்து வழக்கு முடிவடைந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறிய போது வீட்டில் வைத்தே தனக்கு தாலி கட்டியதாகவும் ஊரறிய திருமணம் செய்ய தன் பெற்றோர் 25 பவுன் நகை கேட்பார்கள் என்று கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தியதாகவும் அதன் பலனாக கர்ப்பமான நிலையில் தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்குமாறு பாலச்சந்திரன் கூறியதாகவும் உதயா தெரிவித்தார். இதனை மறுத்து தான் கடந்த 7ஆம் தேதி புதூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தை பெற்றபோது தன்னுடைய குழந்தை என கூறி பாலச்சந்திரன் கையெழுத்து போட்டு குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றதாகவும் இப்போது இதனை மறைத்து வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாகவும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கதறி எழுத பெண் வீட்டார் சரியான நேரத்தில் உண்மை தெரிய வந்ததால் ஆசிரியை உதயாவை அழைத்து வந்த வழக்கறிஞர்களை பார்த்து, எங்கள் குல தெய்வம்தான் உங்களை அனுப்பி வைத்து என் மகளை காப்பாற்றி இருக்கிறது. திருமணம் செய்து வைத்திருந்தால் என் மகளும் இந்த பெண் போல குழந்தையோடு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும். மிக்க நன்றி என கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். குலதெய்வமே வந்து சொன்னது மாதிரி குலதெய்வமே வந்து சொன்னது மாதிரி இது சொல்றேன். நாளைக்கு காலையிலன்னா மாறி இருக்கும் எல்லாமே. தயார் செய்து வைத்த உணவை கூட உண்ணாமல் அப்படியே மண்டபத்தில் இருந்து அவசரமாக கண்ணீருடன் வெளியேறி பெண் வீட்டார் ஊருக்கு புறப்பட்டனர். இதையடுத்து காவல்துறை உதவி எண்ணுக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாலச்சந்திரனை காவல்துறையினர் அழைத்துச் சென்று மதுரை தல்லாகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போது உதயாவோடு வாழ்வதற்கு பாலச்சந்திரன் சம்மதம் தெரிவித்ததாக உதயா தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார். அவர் 4 வருஷமா பழகிட்டு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு கடந்த மே 7ஆம் தேதி. அதை விட்டுட்டு மே 28 இன்னைக்கு அவருக்கு திருமணம் நடைபெற இருந்துச்சு வேற ஒரு பெண்ணோட. அதனால அந்த உதயான்றவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக நேற்று நைட்டாக நாங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளோட உதவியோடு போய் நாங்கள் போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். இப்போ அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதில் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டுருக்காங்க. திருமணத்திற்காக நட்டு வைத்த வாழை மரம் காற்றில் அசைந்தபடி இருக்க, மணமகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் மனம் வீச, உணவு சமைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் அப்படியே விட்டு செல்லப்பட்டு, தோசை சுட வைத்திருந்த மாவெல்லாம் வீணாகி ஒட்டு மொத்தமாக திருமண மண்டபமே சோகமயமாக காட்சியளித்தது. திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த உறவினர்களிடம் உடல்நலக் குறைவால் திடீரென திருமணம் நின்றுவிட்டதாக கூறி மண்டபம் தரப்பினர் சொல்ல, அதனை கேட்டு திருமணத்திற்கு வந்தவர்கள் செய்வதறியாது சோகத்துடன் சென்றனர். முன்னதாக காவல் நிலையத்திற்கு வந்த உதயா பாலச்சந்திரனுக்கு போன் செய்து அழைத்த போது பதற்றத்தில் பேசிய பாலச்சந்திரனின் ஆடியோ அவரை போலீசாரிடம் வசமாக சிக்க வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர்.
உதயா ப்ளீஸ் உதயா உதயா ப்ளீஸ் உதயா பிரச்சனை வேற உதயா எதை பண்ண நீ உதயா அடிச்சல் பண்ண சொல்லு உதயா நீ என்ன சொன்ன உதயா நான் தெரியாது நினைச்சேன் தெரிஞ்சிருச்சுடா நீ ஏன் சொன்ன அப்புறம் என்ன பண்ற அப்படி நீ சொன்ன எனக்கு நீ பண்ணி தானே சொன்ன நீ எனக்கு நீ குழந்தை பண்ண சொல்லல நீ சொல்லு உதயா உங்கள்ட்ட எனக்கு குழந்தைய வச்சு இது பண்றாங்க போல உதயா சமாளி உதயா உங்கள்ட்ட உதயா இப்ப பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது உதயா ஏதாவது பேசு உதயா போலீஸ் நிக்கிறாங்க போல உதயா 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 ப்ளீஸ் உதயா 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 வாழ்க்கையை கெடுத்துறாரு உதயா வேணாம் உதயா உதயா திருமணத்திற்கு காத்திருந்த பட்டதாரி மணப்பெண்ணின் மனம் சொல்ல முடியாத வேதனைக்கு ஆளாகி தவித்தது என்றாலும் கூட திருமணத்திற்கு முன்பு இது போன்ற குற்றச்சாட்டு தெரிய வந்துள்ளதால் பெரிய அபாயத்திலிருந்து தப்பித்ததாக மன ஆறுதலோடு புறப்பட்டு சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ்.